ஹாய், ஒரு வயர்லெஸ் மைக் வாங்கியிருந்தோம். MAONO அப்படின்ற வயர்லெஸ் மைக்ரோஃபோன் சிஸ்டம் அரவுண்டு 5900 சம்திங் ஏதோ வந்தது. ஸோ இதுதான் அதோட பாக்ஸு. இது ரிவ்யூலாம் கிடையாதுங்க, எப்படி ஒர்க் ஆகுது, அதோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்காக தான். நமக்கு ரிவ்யூ போடுற அளவுக்குலாம் நம்ம அந்தளவுக்கு நாலேஜ்லாம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் வாட்சிங். இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, 50 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்குதோ இங்கே மாட்டியிருக்கேன் இல்லைங்களா. ஸோ இதுதான் அந்த மைக். ஐ திங்க் நான் கிட்ட வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதோட டிரான்ஸ்மிட்டர் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது, அதை இந்த வீடியோவை ஷூட் பண்ணுற கேமராவில் இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஒரு 6-7 அடி தூரத்தில் தான் இருக்குது அந்த கேமரா. MAONO இது எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணணும்னு தெரில. மௌனோ அப்படின்னு பண்ணுறதா என்னென்னு தெரில. இதில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குது, வால்யூம் கண்ட்ரோல், 6 hour பேட்ரி லைஃப் அண்ட் பில்ட் இன் மைக், அப்புறம் சம்திங் ஏதோ போட்டிருக்காங்க. ஸோ வயர்லெஸ் மைக்ரோஃபோன் சிஸ்டம் அப்படின்ட்டு இது ஒரு 6000 rupees கிட்ட, அரௌண்ட் 5500 rupees வந்து இது வந்து காஸ்ட் ஆச்சு. ஸோ இது குவாலிட்டி டெஸ்டிங்க்கு மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் இன்னொரு ஃபியூச்சர் இருக்குது, என்னென்னு சொல்கிறேன். இந்த டிரான்ஸ்மிட்டர் இருக்குது இல்லைங்களா, இந்த டிரான்ஸ்மிட்டர், அதாவது என்னோடய பேக்கெட்டில் இருக்கிற ஒன்றும் அண்ட் கேமராவில் இருக்கிற ஒன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் ஒரு USB கேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ரெண்டையுமே சார்ஜ் பண்ணிக்கலாம். பட் இதுக்குண்டான அடாப்டர்லாம் எதுவும் கொடுக்கல. நம்ம வந்து சிஸ்டம்லேயோ லேப்டாப்லேயோ இல்லை நம்மளோட மொபைல் சார்ஜர்லேயோ போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து அடாப்டர் இல்லாதது ஒரு ட்ராபேக்காக இருக்குது. அண்ட் இந்த கேபிள், இந்த மாதிரி ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த கேபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ரிசீவரை வந்து நீங்கள் வந்து இப்போ கேமராவில் மாட்டியிருக்கிற ரிசீவரை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்கும் இதே மாதிரி. இப்போ ஒன்று வந்து கேமராவில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது மொபைலில் மொபைலில் வீடியோ ஷூட் பண்ணுறீங்க, ஒரு விளாக் பண்ணுறீங்க, வெளியில் அவுட்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது வந்து நீங்கள் மொபைலில் இந்த ரிசீவரை வச்சுட்டு தூரமாக இருந்து பண்ணலாம். இந்த ப்ராங்க் வீடியோலாம் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு மொபைலில் கனெக்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு கொடுத்துருக்கிற ஒரு கேபிள் தான் இது, ஒரு கேபிள், மொபைலில் கனெக்ட் பண்ணுற கேபிள். இதே மாதிரி இன்னொரு கேபிள் இருக்குது, அது வந்து கேமராவில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதிலே ஒரு டேக் மாதிரி போட்டிருக்காங்க, ஒரு குட்டி டேகு. இந்த டேக் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் அப்படின்னு போட்டிருக்கு. இதே மாதிரி அந்த ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா கேமரா அப்படின்னு போட்டிருக்கு. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் வந்து இது வந்து ஹெவியாக இருக்குது, ஒரு லைட் வெயிட் போட்டிருக்காங்க, ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னா ஒரு மாதிரி தொங்கும் இல்லையா. ஸோ அப்படி தொங்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இதை பேக்கெட்டில் வச்சுக்கலாம். நம்ம பேக்கெட்டுக்குள்ளே போட்டுட்டு இதை வந்து இந்த மைக் இருக்குது இல்லைங்களா, இந்த பின்னை வந்து நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணி அதை பேக்கெட்டுக்குள்ளே இருந்து சட்ட வழியாக உள்ளே எடுத்து நீங்கள் வந்து மைக்கை வந்து இங்கே கிளிப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மைக் ஆப்ஷனும் இதில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால் இதை மாட்டிட்டு நம்ம ஹிடன் வீடியோ எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இதை பேக்கெட்டில் போட்டுட்டு இந்த மைக்கை வந்து உள்ளுக்குள்ளே கூட வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, உள்ளுக்குள்ளே விட வச்சு மறைச்ச மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மைக்கு. ஸோ அந்த ஆப்ஷனும் இதில் இருக்குது. ஸோ மைக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 நாய்ஸ் ரிடக்ஷன் பட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் அவுட்டோர் ஷூட்டிங்லாம் பண்ணுறீங்கன்னு வைக்க, இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோம், அது தேவையில்லை. ஒருவேளை நீங்கள் அவுட்டோர் ஷூட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பட்டை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா அதில் அந்த மைக்கில் மாட்டிக்கலாம். அந்த மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுலேயும் மாட்டிக்கலாம், இந்த டிரான்ஸ்மிட்டர்லேயும் மாட்டிக்கலாம். நான் இப்போ மாட்டுறேன், ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ நான் இதை வந்து மாட்டிட்டேன். ஜஸ்ட் ஒரு கிளிப்பு மாதிரி தான். ஓகேங்களா. அது அப்படி ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த புஸ்ன்னு பூனைக்குட்டி மாதிரி இருக்குது. ஸோ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக மாட்டிக்கிச்சு. ஸோ நமக்கு நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து இது வந்து காற்று அதிகமாக இருக்கிற இடத்துல, நாய்ஸ் சுற்றி ஏதாவது வெஹிக்கிள்ஸ் போகிறப்போ, இப்போ குக்கிங் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து இது வந்து இப்போ இந்த சமைக்கும் போது அந்த சர்ன்னு ஒரு சவுண்டு கேட்கும் இல்லைங்களா, தாளிக்கிற சவுண்டெல்லாம், அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நம்மளோட வாய்ஸை வந்து கேதர் பண்ணி உங்களுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும். ஓகே, ஸோ அந்த விஷயத்தில் இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். இது வேணும்னா வச்சுக்கலாம், வேணாட்டே ஜஸ்ட் பிடுங்கினீங்கன்னா வந்துடும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மியூட் அப்படின்ற ஆப்ஷன் இதிலே இருக்குது. ஜஸ்ட் இதை நான் ப்ரெஸ் பண்ணி இப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரெட் லைட் எரியுது, இதை நான் பேசினா உங்களுக்கு கேட்காது அப்படின்றத வந்து இப்போ நான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சொன்னேன். அண்ட் இங்கே வந்து பேரிங், அந்த இதையும் பேர் பண்ணுறதுக்கு ஒரு இது இருக்குது. அப்புறம் ஒரு பவர் பட்டன் இருக்குது. அண்ட் ஒரு சார்ஜிங் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பாயிண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக், இப்போ நம்ம ஒரு மைக்கு காமிச்சோம் இல்லைங்களா, ஸோ அந்த மைக்கை இதில் மாட்டுறதுக்கு உண்டான ஒரு பின்னும் இதில் இருக்குது. ஓகே, அது இல்லாமல் இதில் இந்த இடத்துல ஒரு மைக் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஆக மொத்தம் 2 பின். அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு கிளிப்பு, அதை வந்து நம்ம இந்த மாதிரி பேக்கெட்லேயோ ட்ரெஸ்லேயோ மாட்டிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. தட்ஸ் இட். இப்போ வந்து இதை நம்ம மாட்டியாச்சு.
இன்னொன்று டிரான்ஸ்மிட்டர் அந்த கேமராவில் இருக்குது. அவ்வளோதாங்க. ஸோ இது ரிவ்யூலாம் கிடையாது, ஜஸ்ட் நான் ஒன்று புதுசாக வாங்கினேன் நம்மளோட. ஏன்னா எனக்கு இது வந்து 2 வேலையாக இருந்தது. என்னென்னா, நான் என்னோடய கேமரா வந்து பார்த்திங்கன்னா தூரத்தில் இருக்கும். நான் இங்கேருந்து பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் லோ வாய்ஸாக கேட்கும். அது கிளாரிட்டி இல்லாமல் ஒரு மாதிரி இருந்தது. ஸோ ஒரு வயர்டு மைக்கு நான் போயோதை வச்சுருக்கேன். அது என்ன ஆச்சுன்னா, அந்த பேட்ரி வந்து எனக்கு போயிடுச்சு. அதாவது உள்ளுக்குள்ளேயே அந்த பேட்ரி இருந்ததுனால அது ஒரு மாதிரி மெல்ட் ஆகி இதுவாகிடுச்சு, கராபாகி போச்சு. ஸோ அதனால் நான் அதை அப்படியே யூஸ் பண்ணுறதே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். ஃபோனுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணுறேன். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ வந்து எனக்கு வந்து கரெக்டாக கிடைக்காதனால நான் என்ன பண்ணேன்னா, இந்த மைக் இருக்குது, ராட் மைக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ராட் மைக் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அரௌண்ட் ஒரு 6000 ருபீஸ் கிட்ட வரும். இந்த மைக்கை வந்து நான் வந்து இதில் வந்து சிஸ்டமில் தனியாக நான் வந்து ரெக்கார்ட் பண்ணணும். இதை ஆன் பண்ணிவிட்டு சிஸ்டமில் ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இங்கே மைக்கை வச்சு நான் பேசிக்கிட்டு இருப்பேன். வீடியோலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய வீடியோஸ்லாம். ஸோ எனக்கு அதில் ஆடியோ ரெக்கார்ட் ஆகும் சிஸ்டமில், அல்லது நான் ஃபோனில் கனெக்ட் பண்ணி ஃபோனில் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணணும். வீடியோ வந்து நான் கேமராவில் ஷூட் பண்ணுவேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வேலையாக இருந்தது. அதாவது எடிட்டிங் பண்ணும்போது நான் வீடியோ எடுத்ததையும் இந்த ஆடியோவையும் சிங்க் பண்ணணும். ஸோ கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகி வரதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்தது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஒரு ரிவ்யூ பார்த்தேன். ஃபஸ்ட்டு நம்ம இது வந்து ட்ரையலாக பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி கூட ஒரு நல்ல மைக் கூட ஃப்யூச்சரில் வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையலில். அட்லீஸ்ட் அதுக்குன்னு ரொம்ப லோ பட்ஜெட் போனோம்னா நாய்ஸ் ரிடக்ஷன்லாம் இருக்காது, மொக்கையாக இருக்கும், ரைட்? அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஓரளவுக்கு, அதாவது 1000லேருந்து கூட இருக்குது மைக்கு. நாய்ஸ் ரிடக்ஷனில் இந்த வயர்லெஸ் மைக் வந்து பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ்லேருந்து கூட இருக்குது. அதே மாதிரி நான் என்னோடய பட்ஜெட் எப்படி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, 1000ம் இருக்கக்கூடாது, 10,000க்கும் போகக்கூடாது, ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல இதை ரிவ்யூ பார்த்து வாங்கணும் அப்படின்னு நிறையா யூடியூப்பில் சர்ச் பண்ணி, அதுக்கப்புறம் ஓரளவுக்கு இன்னொன்று கூட இருந்த டிஜிடெக்லாம் இருந்ததெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. ரிவ்யூ கனெக்ட் ஆக மாட்டேங்குது, நாய்ஸ் கேன்சலேஷன்ஸ் இல்லை, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தது. எப்பயுமே ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி அதை பற்றின ஒரு ரிசர்ச் பண்ணிவிட்டு வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஓரளவுக்கு ரிசர்ச் பண்ணி 2த்துக்கும் நடுவில் மிட்டில் எடுத்திருக்கேன். இது பெருசாக உங்களுக்கு நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணுமா அப்படின்னா தெரியல. இனிமேல் தான் நான் அந்த வீடியோவே பார்க்கணும் எப்படி வந்திருக்கு அப்படின்றத. அதே நேரத்தில் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதையும் நம்ம இனிமேல் தான் பார்க்கணும். நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது, இந்த வாய்ஸ் ஓகேவா, இது அப்படியே கண்டினியூ பண்ணலாமா அப்படின்றத தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ அதனால் எனக்கு இது 2 வேலையாக இருந்ததுனால தான் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இதை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இப்போ நான் வாங்கி இதை ட்ரை பண்ணுறேன். பட் நான் இதை ஏதோ ரிவ்யூ போடுறேன்னு நினச்சிக்காதீங்க, ரிவ்யூவாக கூட வச்சுக்கோங்க. அதாவது இது வந்து ஒரு ஜெனின் ரிவ்யூ. இந்த ப்ராடக்ட் ரிவ்யூலாம் கொடுப்பாங்களே அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. என்னோடய யூஸ்க்காக, என்னோடய பர்சனல் யூஸுக்காக வாங்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் இது. அதனால் இதை வந்து நீங்கள் ஜெனினாகவே எடுத்துக்கலாம். குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை நான் வீடியோவில் பார்க்குறேன். பார்த்துட்டு நான் சொன்னதும் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.